இப்போ இதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வது எப்படி? இதுக்கு ஏதாவது மார்க்க ரீதியாக இதுக்குண்டான இதுகள் சொல்லப்பட்டிருக்கான், மாற்று வழிகள் சொல்லப்பட்டிருக்கான். இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. கண்ணியமானவர்களை இதற்குண்டான 4 பதில்களை மார்க்கம் எங்களுக்கு அழகாக படிச்சது. அதுல முதலாவது தெளிவாக நுணுக்கமாக நாங்கள் விளங்குவோம். முதலாவது, திருமண வயதை அடைஞ்சிட்டா நாங்கள் எங்களோட புழக்கத்தை பார்க்கக்கூடாது. இந்த வயசுல தான் முடிக்கணும், இந்த குடும்பத்தில் இந்த வயசுல தான் முடிச்சு கொடுக்குறாங்க, இந்த ஊரில் இந்த வயசுல தான் முடிச்சு கொடுக்குறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதிகமான பாவங்கள் நடக்குது எங்களை இந்த பழக்க தோஷத்தால். கண்ணியமானவர்கள, பழக்க தோஷம் அல்ல, எப்போ தேவை வருது, எப்போ பிள்ளை குட்டிக்கு தேவைன்னு வருதோ பெற்றோர்கள் யோசிக்கணும், நாங்கள் இந்த நேரத்தில் இவங்களை முடிச்சு கொடுக்காத நேரத்தில் இவன் இப்படியாப்பட்ட பாவங்களில் ஈடுபடுவான். அப்போ முதலாவது என்ன, பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்றதாக இருந்தால் சுய இன்பம் காணல் என்ற இந்த பாவத்திலிருந்து இவன் தவிர்த்து கொள்வதாக இருந்தால் முதலாவது செய்யணும் தெரியுமா? முபாதரா பிஸ்ஸவாஜ், அவசரமாக திருமணத்தை முற்படுத்தணும். அவசரமாக மற்ற எல்லா விஷயங்களையும் முட்டு போட்டு ஈக்கிரத்தை வச்சு கடன் படாம அவசரமாக திருமணத்துடைய ஏற்பாடு நடந்துட்டா இவன் இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவான். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது சொல்லுவாங்க அசௌம், ஆசையை கட்டுப்படுறதுக்கு இயலாது, கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்கு. ஆனால் திருமணமும் முடிக்கிறதுக்கு இயலாது, அந்த அளவுக்கு கஷ்டம் வசதியும் இல்லை. இப்போ இவர் என்ன செய்வான்னு சொன்னால் நோன்பு பிடிப்பான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே படிச்சுருந்தாங்க. யார் உங்களுக்கு எந்த வாலிபரிடத்தில் சக்தி இருக்கிறதோ அவர் அவசரமாக திருமணம் முடிக்கட்டும். யாருக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு தாக்கத்து இல்லையோ, வசதி இல்லையோ, ஃபமல்லம் யஸ்ததி, வசதி இல்லையோ, அவர் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பை பட்டு பிடிச்சு கொள்ளட்டும், நோன்பு பிடிக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாம், அது நிச்சயமாக மிகப்பெரிய இவனுக்குரிய கேடயமாக மாறும். இந்த பாவத்திலிருந்து இவனை பாதுகாக்கும், எல்லா விதமான பாவத்திலிருந்தும் இவனை பாதுகாக்கும். குறிப்பாக இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கும், சுய இன்பம் காணுதல் என்ற பாவத்திலிருந்து இவனை பாதுகாக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கத்துல் பஸர். இன்றைக்கு கஷ்டமான, மிக உற்றத்துக்கு ஏலாத, ஹார்டான, கஷ்டமான ஒரு விஷயம், பாரமான ஒரு விஷயமாக மாறியிருக்க எங்களோட வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும். அது சுய வாழ்க்கையிலையும் சரி, அது இரவிட படுக்கைக்கு போனாலும் சரி, இந்த மொபைல் ஃபோன்களின் மூலமாக எங்கள் வேலை தளத்துக்கு போனாலும் சரி, இந்த பார்வையை தாழ்த்துறது ஏலாமல் இருக்கு. அது ஒரு இபாதத் என்பதையே இன்றைக்கு நாங்கள் மறந்துட்டோம். அது அப்படியான்னு கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிருக்கு. அந்த அளவுக்கு இது சர்வசாதாரணமாக மாறிட்டு. அதாவது பார்வையை தாழ்த்துறது. கண்ணியமானவர்களே, பார்வையை தாழ்த்துறது எல்லா விதமான பாவத்திலிருந்தும் இவனை பாதுகாக்கும், இவனோட உடம்பை பாதுகாக்கும், இவனுடைய ஆசைகளை, மோசமான இச்சையை பாதுகாக்கும். அப்ப பார்வையை தாழ்த்தணும். இது வேற யாருடையும் கட்டளை இல்லை, இது சைக்காலஜி அறிஞர்களுடைய கருத்தல்ல, இது அல்லாஹுடைய தெளிவான கட்டளை. முக்மின்களுக்கும் முக்மினான ஆண்களுக்கும் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டான், பார்வையை தாழ்த்துமாறு. பார்வையை தாழ்த்துறது சகோதரர்களே மிகப்பெரிய இபாதத், சமகாலத்தில் மிக கட்டாயமான ஒரு இபாதத் என்று சொல்லலாம். சில மார்க்கறிஞர் அப்படியும் வர்ணிப்பார்கள். அப்ப பார்வையை தாழ்த்துறது, பார்வையை தாழ்த்தக்கூடிய நேரத்தில் இந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். நாலாவது தெளிவாக விளங்குங்க, ஏதாவது ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சா இந்த மொபைல் ஃபோனை தூக்காம, இந்த ஏனைய இன தலங்களுக்கு நாங்கள் போகாம, அதை அப்படியே ஓஃப் பண்ணி போட்டு அல்லாஹுக்கு விருப்பமான இபாதத்துகளில் ஈடுபட்டு, தொழுகையில், நஃபிலான வணக்க வழிபாடுகளில், குர்ஆன் திலாவத்தில், நல்ல காரியங்களை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, இப்படியாப்பட்ட செயல்களில் ஈடுபடுறது.
இப்படியாப்பட்ட நல்ல காரியங்களில் ஈடுபடுறது, அல்லது சொல்லுவாங்க அல் ஹுவியாத் அல் முபாஹா, ஆகுமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது. ஆகுமான பொழுதுபோக்குகளுக்கு தொழுகைக்கு இடைஞ்சல் இல்லாமல், இந்த வணக்க வழிபாடுகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல், இந்த குர்ஆன் திலாவத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல், நல்ல காரியங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பொழுதுபோக்குகள் இருக்கின்றா இந்த பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது. நல்ல ஒரு ஆத்தோரத்துக்கு போயிட்டு வாரத்துக்கு ஏறும், அல்லது நல்ல கூட்டாளிமாரோட சேர்ந்து ஒரு பக்கத்துக்கு போயிட்டு என்ன செய்யறதுக்கு ஏழும், நல்ல சந்தோஷமாக சிரித்து கதைச்சி பாவம் இல்லாமல் இருந்துட்டு வாரத்துக்கு ஏழும். இப்படி ஆகுமான பொழுதுபோக்கான விடயங்கள், படிக்கிற விஷயங்கள்ல, அல்லது நல்ல அதாவது அறிவாற்றலை வளர்க்கக்கூடிய பேப்பர் பார்க்கறது, இன்றைக்கி இதெல்லாம் வாசிக்கிறது, இதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லா போன ஒரு விடயம் என்று சொல்லணும். இவைகள் இல்லாதனால தான் நாங்கள் இப்படியாப்பட்ட பாவத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். அதனால தான் மார்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க ஆகுமான பொழுதுபோக்குகள்லையும் ஈடுபடுறது. நன்மையான காரியங்களிலும் ஈடுபட்டால் நன்மை கிடைக்கும். ஆகுமான பொழுதுபோக்குகள் அது நன்மை கிடைக்காட்டும். ஆகுமான பொழுதுபோக்குகள் நாங்கள் எங்களை ஈடுபடக்கூடிய நேரத்தில் இப்படியாப்பட்ட பாவத்தினுடைய சிந்தனை இல்லாமல் போய், அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போய்த்து அந்த நேரம் கழிஞ்சிடும், நாங்கள் இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அதனால் இந்த சுய இன்பம் காணுதல் அல்ல ஆதத்து சிர்ரியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாவத்திலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதாக இருந்தால் கட்டாயமாக நான் சொன்ன இந்த 4 விஷயங்களையும் தெளிவாக சிந்தனையில் வச்சு நாங்கள் வாலிப பெண்களும் தான், வயோதிபர்களும் தான், அனைவரும் தான் நாங்கள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக இந்த பயங்கரமான